ஊரக வளர்ச்சித்துறை எல்லா ஊராட்சி, நகராட்சி, அந்த பஞ்சாயத்து ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கான பிளெக்ஸ் பேனர், அது விளம்பர பதாகைகள், போர்டு, ஒளி காட்சிகள், ஆடியோ காட்சிகள் இத்தனை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு அதுல கடைசியா உள்ளதை அவர் படிச்சு காமிச்சார். அதையும் இதற்கான செலவுக்கான நிதியை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது ஏவாவில பேசினது. அது அவர் பேசின பிறகு திருப்பி சேகர் பாபு அதன் பிறகு அதே தொடர்ந்து பேசுறார். அதையும் படிக்கிறேன். அபிஷேக கட்டணத்தை அதிகப்படுத்துவதோடு அபிஷேகத்துக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அப்ப நம்முடைய ஜுடிஷியரியோ அல்லது நம்முடைய போலீஸோ இப்படிப்பட்ட டெக்னிக்கலான விஷயங்களை தங்களை அப்டேட் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் இல்லாவிட்டால் இதை கண்டுபிடிக்க முடியாது. இதுல பாருங்க, கேரளாவில் உள்ள ஒருத்தர் தமிழ்நாடு போலீஸ் கேரளாலையும் இவர் பண்ணியிருக்காரு. ஆனா கேரளா போலீஸ் வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இந்த பிரிவினையை எதிர்கொள்வதற்கு மருந்து நம்முடைய ஒற்றுமைத்தன்மையை நம்ம புரிய வைக்கணும். அதுதான் நமக்கு வேற என்ன பண்ண முடியும். இப்போ ஒரு ஆன்டிபயாட்டிக்னா என்ன, அந்த ஒரு வைரஸ் ரொம்ப சரி பண்றதுக்கு இன்னொரு டோஸ் கொடுப்பாங்க. அதனால பிரிவினைக்கு டோஸ் ஒற்றுமை தான். தேசிய நலனில் அக்கறை உள்ள சாவரனிட்டி பத்தி அதை பிளவு பேசாத ஒரு எதிர்கட்சி, வலிமையான கட்சியா இருந்தால்தான் ஜனநாயகம் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருப்பூர் முதல்வர் நிகழ்ச்சிகளுக்கு தனியார் பள்ளி பேருந்துகளை அனுப்ப உத்தரவு. கோயிலில் அபிஷேகத்திற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதால் அதை குறைக்க கட்டணத்தை உயர்த்தும் சேகர் பாபு. போலி முகவரி மூலம் சிம் கார்டு, மாவோயிஸ்ட் பயங்கரவாதிக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம். இந்தியாவில் 300க்கும் மேற்பட்ட சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து சம்பளம். கிரண் பேடியின் அதிர்ச்சி பதிவு. RSS கம்யூனிச சித்தாந்தத்தை எதிர்த்து தொடர்ந்து போரிட்டு வருகிறேன், ராகுல். இன்றைய செய்திகள் குறித்து நம்மிடையே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ராம வெங்கடாதிரி அவர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதே பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம், அது ஒரு பிரச்சாரம் மூலம் தொடங்கியிருக்காங்க. காரணம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. அந்த ஓரணியில் தமிழ்நாடு பல இடங்களில் அவங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை கட்சியில் சேர்த்தோம் அப்படின்னு. 2 கோடி பேரை நம்ம இந்த வாரத்துக்குள்ளார சேர்க்கணும்னா அவர் டார்கெட் வச்சு போயிட்டுருக்காரு. அதற்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி அவரே பல இடங்களுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ அவர் போயிட்டுருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் அவரும் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இப்படி அவர் திருப்பூரில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு தனியார் பள்ளியுடைய பேருந்துகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. எதிர்கட்சிகள் கூட்டமே போடுவதற்கு எத்தனை தடைகள் போடுறாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்களுக்கு தனியார் பள்ளிகள் கண்டிப்பாக கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆட்களை அழைச்சிட்டு வரது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கு சொன்னீங்க. திமுக கட்சியில் அறிக்கை விடுறாங்க, இத்தனை கோடி மெம்பர்ஷிப் சேர்ந்திருக்காங்க, இனிமேல் சேர்க்க போகிறோம். அதே போல் ஒவ்வொரு கட்சியும் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த எல்லா கட்சியும் சொல்லக்கூடிய எண்ணிக்கையை கூட்டி பார்த்தோம்னா தமிழகத்தோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 2 பங்கு வந்துடும் போல இருக்கு. அப்ப எது உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். ஆகவே இது ஒரு எண்ணிக்கைக்காக காட்டப்படக்கூடிய ஒரு கணக்கு, irrespective of பார்ட்டி. ஆமா, எல்லா பார்ட்டியும் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றன. அதனால இந்த எண்ணிக்கையை வைத்து நம்ம இதை வைத்து எந்த முடிவுக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்க விஷயத்துக்கு வருவோம். திமுக என்பதும் அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தே இருக்கக்கூடியது. டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்வார்கள். அழகா சொன்னீங்க. நீங்க ரஷ்ய நாட்டு வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேரை கொன்று மிரட்டி அடித்து சித்திரவதை செய்து ஸ்டாலினை போல கொடுங்கோலான ஒரு ஆட்சியை நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது. ரஷ்யா ஸ்டாலின்.
ஆகவே அந்த பெயருக்குரிய பாத்திரமா இவர் எங்கேயோ வந்து எங்க முடியுமோ ஜனநாயக நாட்டுல எந்த அளவுக்கு அந்த எதேச்சாதிகாரத்தை கொடுங்கோன்மையை கடைபிடிக்க முடியும் அந்த லெவல்ல ஒரு இருக்கார். சொல்லியிருக்காரு, பலமுறை சொல்லியிருக்காரு, சர்வாதிகாரியாக செயல்படுவேன் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆமா. ஆகவே அரசேந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு பள்ளி என்பது ஒரு தனியார் அமைப்பு, தனியார் பள்ளிக்கூடம். தனியார் பள்ளிக்கூடத்தை வந்து நீங்க வந்து அந்த பஸ்ஸை நீங்க கொடுக்காட்டி என்ன பண்ணுவாங்க? மிரட்டுவாங்க. அது கேட்கறது ரெக்வஸ்ட்லாம் இருக்காது, போன் பண்ணி மிரட்டல் தான். குடுக்காட்டி அடுத்து என்ன நடக்கும், அடுத்த நாள் உங்க ஸ்கூல் நடத்த முடியாது, அவங்களுக்கே தெரியும். அதனால பயந்து போய் வேறு வழி இல்லாமல் அவர்கள் வாகனத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம். இது வந்து தனியார் பள்ளி மட்டும் இல்ல, பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு எந்திரங்கள் வந்து கட்சி பிரமுகர்கள் போய் மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால யார் இந்த மாதிரி செஞ்சாங்கிறது காவல்துறைக்கு தெரியாம இருக்காது. தமிழக காவல்துறை உண்மையிலே மக்களுக்கு நலன் சாரக்கூடிய காவல்துறையாக இருந்தால் இப்படி மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிய வேண்டும். செய்வார்களா தெரியாது. இப்ப பாருங்க, முருக பக்தர் மாநாடு நடந்தது, 52 கண்டிஷன் போட்டாங்க. அதிலே குழந்தைகள் கலந்து கொள்ளக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, மதுரை கமிஷனர் கண்டிஷன் போட்டிருந்தார். அப்போ ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு குழந்தைகளே கலந்து கொள்ளக்கூடாது, ஆனா குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி வாகனத்தை வந்து அரசியல் கூட்டத்துக்கு அனுப்பலாம். இன்னும் இது கூட இதை விட ஒரு படி மேல போய் உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கே வந்து மாணவர்கள் அழைச்சிட்டு வராங்க. அப்ப எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பாருங்க. ஆகவே இந்த விடியல் ஆட்சியில இந்த அளவுக்கு வந்து அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு உதாரணம். அதே போல இதுல நீங்க இன்னொரு செய்தியை ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மென்பொருள் தயாரித்து, அது என்னன்னா அதாவது மெட்ரோ, நம்மளுடைய ட்ரெயின் பிளஸ் பேருந்து பயணம், இதை 3ஐயும் ஒருங்கிணைக்கிறது மாதிரி டிக்கெட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், கியூஆர் கோடெல்லாம் அதை இது பண்ணோம். இப்போ ஒவ்வொரு துறையும் அதுக்கான இதை ஒத்துழைப்பு ஒழுங்காக கொடுக்காதனால 8 கோடி ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வாங்கியாச்சு. அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிற அதுவும் அதே பத்திரிகையிலே அந்த செய்தி வந்திருக்குது. அதாவது பொதுவாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்று சொல்லும்போது அதை வந்து ஒரு 3 பகுதியா பல பகுதியா பிரிப்பாங்க, 3 கட்டங்களாக பிரிப்பாங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஆக்சுவல் இந்த சாஃப்ட்வேர் தயார் பண்ணுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஃபேஸ். அது முடிஞ்ச பிறகு இது வந்து இவங்க தயார் பண்ணிருப்பாங்க, ஆனா வந்து ரியலா அங்க போய் பயன்படுத்தும் போது பல மிஸ்மேட்ச் இருக்கலாம். அப்ப டெஸ்டிங் ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல டெஸ்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரீவொர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்ல அவங்க சொல்லுவாங்க, அப்ப ரீவொர்க் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச பிறகு 3வது இன்னொன்னு இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு. அதே சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க, 3ஐயும் சேர்த்து தான் பிளான் பண்ணணும். இப்ப இந்த சாஃப்ட்வேர் தயார் பண்ணும்போது இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது என்பதற்கான திட்டமும் சேர்ந்துதான் திட்டம். எல்லா சாஃப்ட்வேரும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா நான் சொல்றேன். அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணிருக்கப்பட்டுமா என்பது நிச்சயமா இருக்கவே இருக்காது. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஒருங்கிணைப்பு இல்லை அது இல்லை என்று சொன்னார்களாம். இது வந்து நிச்சயமாக என்ன சொல்றதுன்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபண்டை மடைமாற்றுவதற்கான ஒரு சால்ஜாப்பு போல தான் எனக்கு தெரிகிறது. ஒரு பெரிய அமௌண்ட் 8 கோடிங்கிறது. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருந்தா அது ஒரு கணக்கு தானே. கணக்கு தான். இப்ப கடைசியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்ப நீங்க சாஃப்ட்வேர்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஹார்ட்வேர்ங்கிறது பிசிக்கலி தொட்டு பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து தொடவே முடியாது. அப்படி இருக்கிற சாஃப்ட்வேர் அந்த டெபினிஷன்லேயே வரும்போது அப்ப சாஃப்ட்வேர் நீங்க இருக்கிறதா என்பதை நீங்க என்ன பண்ணுவோம், அனுமானிக்க தான் முடியும். இப்ப ஒரு சாஃப்ட்வேருக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், எவ்வளவு ஹியூமன் எஃபோர்ட் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து அனுமானிக்க தான் முடியும். நீங்க போய் பெருசா இது பண்ண முடியும். பேப்பர் ஒர்க் பண்ணா போதும். அப்போ பேப்பர் ஒர்க் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி சாஃப்ட்வேர் பண்ணதாக ஒரு பேப்பர் ஒர்க் தயார் பண்ணிட்டால் கூட, உண்மையிலே சாஃப்ட்வேர் தயார் பண்ணாமலே கூட பேப்பர் ஒர்க்கை காமிச்சிட்டு நாங்கெல்லாம் ரெடி பண்ணோங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைங்க, கோஆர்டினேஷன் இல்லைங்க, என்ன பண்றது, விட்டுருவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு பேங்க் சாஃப்ட்வேர் தயார் பண்ணாங்க. நான் என்னுடைய நேர்ல பார்த்த அனுபவத்தை சொல்றேன். பல பேங்க்ல வந்து இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் தயார் பண்ண ஒவ்வொரு பேங்க் தனித்தனியா பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் தயார் செய்த பிறகு அநேகமாக எல்லா பேங்க்லயுமே வந்து அதை உபயோகப்படுத்துவதற்கான ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இத்தனை நாள் ஒரு வகையில அவங்க பண்ணிடுறாங்க, லெட்ஜர் எல்லாம் எழுதி எழுதி ஒரு மெத்தடு. புதுசா கம்ப்யூட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரியாத ஒரு
இதோ பயந்து போயிருப்பாங்க சில பேர் வந்து அது புரியாது, சில பேர் வந்து எதுக்கு நாம் பண்ணணும், அப்போ ஒரு எதிர்ப்பு வரும். அதையும் சேர்த்துதான் வந்து யோசனை பண்ணியிருப்பாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணணும், அந்த ட்ரைனிங் பார்ட் தான் இம்ப்ளிமெண்டேஷன்ல வரும். இந்த மாதிரி வந்து அவங்க எப்படி சைக்காலஜிக்கலி கவுன்சிலிங் இதெல்லாமே அதுல வரும். வெறும் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி 2-3 டிபார்ட்மெண்ட் எப்படி கோஆர்டினேஷன் வரணும், எல்லாமே சேர்ந்துதான் திட்டமிடப்பட வேண்டும். அப்போ உடனே எல்லா பேங்க்ல நிறுத்திட்டாங்களா? எதிர்ப்பு வருது. குறிப்பா சொல்ல போனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அங்க லேபர் யூனியன் ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால பல பிரான்ச்ல வந்து 20 பேர் 10 பேர் 5 பேர் அந்த மாதிரி நாங்க சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்த மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா உட்காந்து வச்சிருந்தாங்க. ஆனா வேற சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தக்கூடிய வேலைக்கு போட்டு இவங்க சும்மா வெறும் தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சும்மா ஏதோ வேலை கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் பெரிய லெவல்ல. ஆனா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆகவே சாஃப்ட்வேர் தயார் பண்ண பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது என்று எந்த நிறுவனமும் சொன்னதாக சரித்திரம் இல்லை. ஏன்னா அதே சேர்த்தா முன்னாடி திட்டமிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய சாக்கு என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தை பணத்தை மறைமாற்றம் செய்வதற்காக டைவர்ட் பண்றதுக்கான ஒரு அழகான ஒரு 2G மாதிரி, இது ஒரு குட்டி ஜின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா திமுக வந்து தில்லாலங்கடி பண்ணக்கூடியதுல பெரிய ஆட்கள். இப்ப கூட நேற்றைக்கு வந்து நான் வெளியூர் போயிட்டு வரும்போது சவுக்கு சங்கருடைய ஒரு பேட்டி ஒண்ணு கேட்டேன். அதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அரசனுடைய இந்த 4 ஆண்டு கால சாதனைகளை வந்து ஒவ்வொரு துறையும் வந்து இது பண்ணணும், விளம்பரப்படுத்தணும். அதுல ஊரக வளர்ச்சி துறைக்கு வந்து அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார், எல்லா ஊராட்சி, எல்லா பஞ்சாயத்து, எல்லா இடங்கள்லயும் வந்து பிளெக்ஸ் பேனரு, வீடியோ, ஆடியோ, LED இந்த மாதிரி எல்லாமே அது பெரிய பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. இத்தனை மூலமாக ஸ்டாலின் அரசுடைய சாதனைகள் வந்து பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய வேலை இதுக்கு ஊரக வளர்ச்சித்துறை செய்யணும். ஆனா ஊரக வளர்ச்சித்துறை இருந்து சர்க்குலர் போயிருக்கு, இது போயிருக்கு. அந்த ஊருக்கு ரோடு வேணுமா, தண்ணி வேணுமா, அதை பத்தி கவலை இல்லை. இப்ப இது செய்ய வேண்டியது செய்தி ஒளிபரப்புத்துறை தான் செய்யணும். அவங்க செய்யறாங்க, அது தனி. அது போக ஊரக வளர்ச்சித்துறை எல்லா ஊராட்சி, நகராட்சி, அந்த பஞ்சாயத்து ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கான பிளெக்ஸ் பேனர், அது விளம்பர பதாகைகள், போர்டு, ஒளி காட்சிகள், ஆடியோ காட்சிகள் இத்தனை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு அதுல கடைசியா உள்ளதை அவர் படிச்சு காமிச்சார். அதையும் இதற்கான செலவுக்கான நிதியை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஏற்கனவே என்ன சொல்றாங்க, பல அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பணமே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கல, ஏதோ ஒரு சாக்கு சொல்றாங்க. ஆனால் இந்த அரசு செய்யாத ஆனால் செய்வதாக விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த விளம்பரத்துக்காக நீங்கள் நானும் கொடுக்கக்கூடிய விளம்பர வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணணுமா? அதே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணம் என்ன, அந்த லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்க சொல்லப்படி ரோடு போடுறதுக்கோ இல்ல ஒரு மாடுகளுக்கு ஏதோ கிராமத்துல ஒரு சின்ன பணிகளுக்காக கொடுத்திருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணுங்க என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவு போட்டிருக்கிறது இந்த அரசு. அப்ப இந்த அரசு எந்த அளவுக்கு மக்கள் வரி பணத்தை வந்து கொள்ளையடிப்பதில் குறியாக இருக்கின்றது, அதுக்காக உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். ஆகவே இந்த 8 கோடி மென்பொருள் என்பதுமே வந்து ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் நினைக்கிறேன், நான் பார்க்கிறேன். அதே போல இந்த அரசு வந்து விடியல் அரசு வந்து இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கு என்றைக்கு இதை பற்றி விழிப்புணர்வு வருகிறதோ அது வரைக்கும் தமிழகம் விடியாம ஒரு தமிழகமாக இருக்கும். அதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்போ பல கோயில்களில் பக்தர்கள் பல விஷயங்களை பேசுகிறாங்க. குறிப்பாக இப்போ திருச்செந்தூரில் கூட காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க, மணி 4ஆவது தரிசனம் நடக்க முடியல அப்படின்லாம் குற்றச்சாட்டு சமீபத்தில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திருப்பதிக்கு சவால் விடும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் பக்தர்களுக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஆன்மீக புரட்சி ஆட்சி நடக்குது, தேவர்களும் இவங்களுமே கூட இதை வந்து மலர் தூவி மரியாதை பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க ஸ்டாலினை அப்படின்லாம். ஆதீனங்களும் உண்மையான ஆன்மீக பக்தர்களும் கொண்டாடக்கூடிய ஆட்சி, அற்ப பதர்கள் மட்டுமே இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு வசதி இல்லைன்னு பக்தர்கள் சொல்கிறப்ப இப்போ புதுசாக ஒரு விதமாக யோசிக்குது இந்த திராவிட மாடல். நீங்கள்லாம் கூட்டமாக வர்றதுனால தானே இங்கே வசதின்னு ஒன்று தேவைப்படுது, அப்போனா அந்த கூட்டத்தை குறைப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது, குறிப்பாக இந்த கோயில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு எல்லாம் டயத்துலலாம் நிறைய பக்தர்கள் வராங்க, இவங்களை குறைக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது கன நேரத்தில் சட்டுன்னு ஊதிச்சிருக்கு அவங்களுக்கு.
குறிப்பாக கோயில்ல அபிஷேக நேரங்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிகமா இருக்குது, இதை குறைப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது கன நேரத்துல அவருக்கு உதிர்ச்சிருக்கு. அபிஷேக கட்டணங்களை 2 மடங்கான நம்ம ஏற்றுவோம், காசு கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு பக்தர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு புதுசாலாம் யோசிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டா கூட இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பணிகளை பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படி ஒரு பக்கம் ஒரு உருட்டுறாரு. திருவண்ணாமலையை பொறுத்தளவு அந்த கோயில் பக்கமே வராத ஏவாவேலு வச்சுட்டு அந்த கோயில்களில் பக்தர்களுக்கு எப்படி வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு அவரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. குறுக்கு வழியில பல பக்தர்கள் வராங்க தரிசனத்துக்கு. இதை தடுப்பதற்காகவே துணை ஆணையர் ஜேசி புதுசாக ஒரு பதவி, 2 PRO ஏன்னா பல மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வராங்களாம், இதையெல்லாம் மீட் அவுட் பண்றதுக்காக 2 புது PROக்களை எல்லாம் நியமிக்க போறதாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல திருப்பதி என்று ஆரம்பத்துல சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சவரை நான் பார்த்த கோயில்களில் திருப்பதிக்கு நிகராக அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அல்லது மற்ற நிர்வாக வசதிகள், பொது கழிப்பிடங்கள், சுகாதாரம், சுத்தம், இது எதுலையுமே திருப்பதிக்கு நிகராக நான் இது வரைக்கும் எந்த கோயிலையும் பார்க்கல. நான் சபரிமலை கூட சமீபத்தில் போயிட்டு வந்தேன். அங்க கூட பாத்தீங்கன்னா திருப்பதியோட குறைவான, நம்ம மாதப்பிற பணிக்கு போயிட்டு வந்தேன், திருப்பதியோட குறைவான பக்தர்கள் தான் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் கூட கழிப்பிட வசதிகள்லாம் பார்க்கும்போது திருப்பதி அளவுக்கு இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, அது முடிச்ச உடனே அடுத்து ஒரு 4 நாள் கேப்ல திருப்பதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் கூட எதுவுமே எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த அளவுக்கு திட்டமிட்ட ஒரு பிளான். காரணம் மேபி இப்ப ஆந்திராவை பொறுத்தளவு ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்சி அங்க இருக்குது. அங்க ஆன்மீகத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வேற்று மதத்தினராக இருந்தா கூட அந்த ஆன்மீக பாலாஜியை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் இல்லை. பட் கேரளாவை பொறுத்தளவு தேவசம் இவங்களுடைய கம்யூனிஸ்டுகள் கையில பக்தர்களுக்கு வசதி செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை தானே. அதனால அந்த கிரௌடு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவ்வளவு சுத்தமா பேணி காட்டார்கள் என்று பார்க்கும்போது தமிழகத்துல எந்த கோயிலும் அதுக்கு நிகராக ஒரு கோயில் கூட சொல்ல முடியாது நிச்சயமாக. அந்த கிரௌடு இங்க எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கேஷன்ல ஒரு தினசரி அவ்வளவு கிரௌடு எங்கேயுமே எந்த கோயிலுக்கு வருவதில்லை. ஆனா கூட அவ்வளவு நீட்டா இருக்கு. அதுதான் அவருடைய திறமை, மேனேஜ்மெண்ட்டுடைய அந்த எடுத்துக்காட்டு அங்கதான் பார்க்கணும். அதனால திருப்பதியை கம்பேர் பண்ணிலாம் எதுவுமே நீங்க தமிழக கோயில்கள் ஒண்ணு கூட சொல்ல முடியாது, சர்வ நிச்சயமா நான் சொல்ல முடியும். 2வது, நீங்க சொன்ன அந்த செய்தி பேப்பர்ல, அந்த செய்தி நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. ஏவாவேலு சொல்லியிருக்காரு, பக்தர்கள் நம்ம நேயர்கள் புரிந்து கொள்வதற்காக இது வேலூர் தினமலர் பதிப்புல செய்தியை தான் நீங்க சொல்றீங்க. அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. ஏவாவேலு பேசியது அப்படியே படிக்கிறேன். அதிக பக்தர்கள் அபிஷேகம் செய்ய விரும்புவதால் அபிஷேக கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஏவாவேலு பேசினது. அது அவர் பேசின பிறகு திருப்பி சேகர் பாபு அதன் பிறகு அதே தொடர்ந்து பேசுறார். அதையும் படிக்கிறேன். அபிஷேக கட்டணத்தை அதிகப்படுத்துவதோடு அபிஷேகத்துக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீங்க 2ஐயும் புரிஞ்சுக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஒண்ணு, அதே மாதிரி உங்களுடைய அந்த தரிசன நேரத்தையும் நீட்டிக்க போறோம் அப்படிங்கிறப்ப ஆகம விதிகளை அவங்க ஃபாலோ பண்ண போறது இல்ல, மாட்டோம். அதை வச்சு பிரேக் தர்ஷன்ல அதன் மூலமாக காசு சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது என்னன்னா, ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, அபிஷேக கட்டணத்தை உயர்த்துவது மூலமாக அபிஷேகத்துக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நிறைய பேர் வராங்க, கட்டணத்தை அதிகப்படுத்து. அதே போல 50 ரூபாய் கட்டணம் இனிமேல் 100 ரூபாய். ஏன்னா கூட்டம் நிறைய வருது, கட்டணத்தை உயர்த்தினா கட்டண காசு வருமே என்று ஒருத்தர் பேசுறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அப்படி கட்டணத்தை உயர்த்தினாலும் அதே போல பக்தர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னா நிறைய காசு வரணும். அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, அங்க திருவண்ணாமலை கோயில அண்ணாமலையரை வழிபடுவது நோக்கம் கிடையாது. அதை வச்சு எப்படி காசு பார்க்கலாம். இந்த காசு யாருக்கு போகுது? கோயிலுக்கு போல தமிழக அரசுக்கு போகிறது. தமிழக அரசு என்ன செய்கிறது? ஏற்கனவே ஹஜ்ஜுக்காக பில்கிரிம் சென்டர் இருக்கு, புதுசாக ஏர்போர்ட் பக்கத்துல ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். முதல்ல நங்கநல்லூர் சொன்னாங்க, அப்புறம் எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு இல்ல நாங்க பல்லாவரம் கிட்ட, ஆனா கட்ட போறது உறுதி. ஏன்னா ஹஜ் யாத்திரையை நாங்கள் ஊக்குவிக்க இந்த மாதிரி முயற்சி எடுத்துக்கொள்கிறோம், நிறைய பேர் போகணும். அதே போல தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மாவட்ட கலெக்டர்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள், எந்தெந்த மாவட்டத்துல பழுதடைந்த பாழடைந்த சர்ச்சுகள் இருக்கிறதோ அதில் லிஸ்ட் கொடுங்க,
தமிழக அரசு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பண்ணி சர்ச்சுகளை வந்து நாங்க என்ன பண்ண போறோம், புதுப்பிக்க தரக்கு நாங்க ஃபண்ட் கொடுக்க போறோம், பண்ணட்டும். அப்ப ஹஜ் யாத்திரை ஊக்குவிப்பார்கள், பழுதடைந்திருக்கக்கூடிய சர்ச்சுகளை புனரமைப்ப ஊக்குவிப்பார்கள். ஆனால் ஹிந்து ஆலயத்துக்கு டாக்ஸ் பண்ணுவாங்க. 50 ரூபா கொடுத்தியா 100 ரூபாய் கொடு. இப்ப அவரு அந்த அபிஷேகத்துல கூட்டம் வராங்க, அதனால விலை ஏற்றணும்னு சொன்னார் ஒரு பக்கம் ஏவாவேலு. ஏற்கனவே ஏவாவேலு இன்னொரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா திருவண்ணாமலைக்கு RN ரவி அவர்கள் ஆளுநர் போயிருந்தப்ப அந்த கிரிவல பாதையிலேயே பல இடங்கள்ல வந்து மாமிச உணவுலாம் கடைகள் இருக்கு, இது வந்து நம்மளால ஏத்துக்க முடியலன்னு சொல்லும் பொழுது இங்கும் சனாதனத்தை புகுத்த பார்க்கிறாரான்னு ஏவாவேலு, அதாவது அவர் ஜஸ்டிஃபை பண்றார். கோயில் பிரகாரம் அந்த அந்த கிரிவல பாதையிலே மாமிச கடை இருக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது பேசுறாரு. ஒன்னும் பக்தர்கள் வருவதை குறைப்பதற்காக விலையேற்றணுங்கிறாரு, இப்போ மாமிச கடையெல்லாம் இருக்குங்க. அப்படிங்கிறப்ப இந்து மதத்திற்கு எதிராக அவர் செயல்படுகிறாருங்கிறது தெரியுது. இதை விட அங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு நாள் கூட கோயில் உள்ளார வந்ததே கிடையாது ஏவாவேலு. ஆனா அந்த பக்தர்களுடைய நலன் சேர்ந்து இவர் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறாங்க. இன்னொன்னு, எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாத அவருடைய மகன் வந்து பல நேரங்கள்ல பல ஆய்வு பணியை அவர் மேற்கொள்றாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பல நேரங்களில் வந்து அவங்களை பொறுத்தவரைக்கும் அது கோயில் இல்ல, ஒரு கமர்ஷியல் அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட். ஏற்கனவே சொன்னபடி அந்த நான் சொல்லி முடிக்கும்போது நீங்க இதை ஆரம்பிச்சிட்டீங்க. ஜிசியா வரைக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. 50 ரூபாயா 100 ரூபாய் பண்ணு, டபுள் மடங்கு கட்டணும்னா டபுள் மடங்கு வருமானம். அந்த வருமானம் எங்க போகும், கோயிலுக்கு போதா, கவர்மெண்ட் எடுத்துக்கு போகுது. கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு போய் சர்ச்சை புதுப்பிக்கவும் அதே ஹஜ் யாத்திரை கட்டத்துக்கு அவங்க கொடுக்க போறாங்க, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறாங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி நீங்க பக்தியோடு செலுத்தக்கூடிய காணிக்கையோ அல்லது 50 ரூபாய் 100 ரூபாய் பண்ணாலும் பரவாயில்லப்பா அண்ணாமலை தரிசனம் பண்ணுவோம் என்று எங்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையோ அண்ணாமலையாருக்கு போவதில்லை, தமிழக அரசுக்கு போய் இட் இஸ் சைஃபண்ட் அவுட் சர்ச்சஸ் அண்ட் மாஸ். இது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தித்தாளே இன்னொரு வரி அவர் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்ததையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய கோயில்கள்லாம் பல வழிகாட்டுதல்கள்லாம் இந்த நீதிமன்றம் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குதுன்னு அந்த வருத்தத்தையும், அதுல இருந்து எங்களால உருவ முடியலன்னு வருத்தத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆமா ஆமா. அதே போல அதுல நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, குறுக்கு வழியில் கடவுளை தரிசனம் செய்ய. இந்த குறுக்கு வழிங்கிறதே முதல்ல தப்பான வார்த்தை நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப கோயில் இருக்கு, அண்ணாமலையார் கோயிலுக்கு இப்ப எந்த கோயிலுக்குமே வந்து தரிசன கட்டணம் என்று சொல்வதே தவறு என்று ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இப்படி ஒரு வழி போட்டுட்டு இதுல போனீங்கன்னா இப்படி சுத்தி போனீங்கன்னா தர்ம தரிசனம், இப்படி கொஞ்சம் சுத்தி போனீங்கன்னா அது 100 ரூபாய், அப்படி நேரம் போனீங்கன்னா 200 ரூபாய், சூப்பர் ஃபாஸ்ட், அப்படி சூப்பர் ஃபாஸ்ட்னா 500 ரூபாய். அப்ப இந்த வழிகளை ஏற்படுத்துவது யாரு, இறைவன் அல்ல, அண்ணாமலையார் அல்ல. இந்த கவர்மெண்ட் பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு சில வழிகளை, குறுக்கு வழியை இவன் தான் ஏற்படுத்துறான். சூப்பர் ஃபாஸ்ட்ங்கிறதா குறுக்கு வழி, சவுக்கு கட்டி இவங்கதான். ஆமா, அதுதான் குறுக்கு வழி. ஏதோ பக்தர் வந்து பாவம் வந்து அவனுக்காக சம்பளம் ஒண்ணு 500 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ண முடியாது, அண்ணாமலை தரிசிக்கணும்னு நினைக்கிறான். ஏதோ ஒரு வழிட்டு அது எப்படி ஏதோ ஒரு வழியில வராது வச்சுக்கோங்களேன், அது எப்படி குறுக்கு வழியாக முடியும்? ஆகவே அந்த குறுக்கு வழி என்ற வார்த்தையே தவறு என்று நான் சொல்லுவேன். திருவண்ணாமலையில இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த ஈஸியா இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஈஸியா போய் பாத்துடுறாங்க. உள்ளூர் பக்தர்கள் அங்க வந்து போகவே முடியல. ஏன்னா இப்ப இவங்க 2 அபிஷியலா 2 PROங்கிறாங்க. அங்க நூற்றுக்கணக்கான PRO கட்சிக்காரங்க நியமித்த ஆட்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தேவையான ஆள்லாம் பைசா வாங்கிட்டு அனுப்பிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. உள்ளூர் பக்தர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இதே குற்றச்சாட்டு வந்து ராமேஸ்வரத்திலயும் வந்தது. என்னன்னா, அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்து ஆலயத்தை வந்து புரோக்கர் வேலை பண்ணக்கூடிய காரணத்தினால்தான் அங்க வந்து திருவண்ணாமலை கோயிலை பொறுத்தவரைக்கும் யாரு, DMK கட்சியில உள்ள முக்கியமான பல பேர் வந்து உள்ள போயிட்டு கமிஷன் இங்க கட்டிங்காக உட்கார்ந்து இருப்பான், நீ என்கிட்ட கூட நாங்க கூட்டு போறோம் அப்படிமா. பிரச்சனையே அதுதான். ஆகவே அரசியல்வாதிகள் ஆலயத்தை விட்டு வெளியே போகும் வரை இந்த பிரச்சனைகள் இருக்கும். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இதை நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறது, HRMC பொறுத்த என்ன நினைக்கிறது, ஆலயங்கள் என்பது ஒன்னா வந்து நிறைய வருமானம் வருகிறது, டூரிஸ்ட் ஸ்பாட். அவனுக்கு கான்செப்ட் அவ்வளவுதான். வருமானம் வருதா, பணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்தாபனம், அதுக்கு மேல நினைக்கிறது இல்லை. ஆனால் இப்ப திருவண்ணாமலை கோயில பல அரசர்கள் கட்டியிருப்பார்கள், ராமேஸ்வரம் கோயில பல மன்னர்கள் கட்டியிருப்பாங்க, தஞ்சை பெரிய கோயில பல மன்னர்கள் கட்டியிருப்பாங்க, ஸ்ரீரங்கம் கோயில பல மன்னர்கள் கட்டியிருப்பாங்க, திருவானைக்கோயில் பல பெரிய கோயில் இருக்கு. அதுக்கு ஆயிரக்கணக்கான நிலங்களை மன்னர்கள் கொடுத்து தானமா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க,
ஒவ்வொரு கோயில வந்து என்னென்ன வகையான 5 வேளை பூஜை நடக்கணும், யானை வரணும், பல விமர்சையான பூஜைகள் நடக்கணும், எல்லா சமுதாயமும் சேர்ந்து பங்கேற்கணும், தேர் விழா நடக்கணும். அந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து ஆதுர சாலை இருக்கும், அன்னதானம் இருக்கும், பரதநாட்டியம், தேவாரம் ஓதுவார் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பாக மக்கள் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு திருக்கோயில் என்கின்ற ஒரு அமைப்பை சிதைத்து அதை முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டா மட்டுமே பார்க்கக்கூடிய வேலையை HRMC செய்து கொண்டிருக்கிறது. அதனால HRMC இந்து சமய அறநிலையத்துறை ஆலயத்தை விட்டு வெளியே போகும் வரை இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா, ஒவ்வொரு ஹிந்துக்களை நினைக்கிறான், இப்ப திருவண்ணாமலை கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருவண்ணாமலை கோயில் அந்த திருவண்ணாமலை வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் என்னுடைய கோயில் நினைக்கணும், அவருடைய உரிமை அது இல்லைங்களா, அவர்களுடைய பர்த் ரைட் மாதிரி. அப்படி அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள், அவங்க தட்டி கேட்பாங்க. இப்ப என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் உள்ள போந்து அவங்க தான் ஃபுல்லா நிர்வாகம் பண்றாங்க, மக்கள்லாம் வெளியில அமைச்சிட்டான். மக்களுக்கு என்ன எப்பயாவது ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போறதா அவங்களுடைய வேலை, அப்ப காசு கொடு, இப்படி வந்து அதை மாத்தி விட்டார்கள். ஆகவே ஒவ்வொரு ஊர்ல உள்ள கோயில்களில் உள்ள பக்தர்கள் இந்த கோயில் என்னுடையது என்று நினைத்து, என்னுடைய உரிமை, என்னுடைய கோயில் வழிபாடு என்று நினைத்து செயல்பட ஆரம்பித்தால் இதே போன்ற பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. சிவகங்கை நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. என்னன்னா, போலியான முகவரியை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கிய வழக்கில் மாவோயிஸ்ட் ரூபேஷ் அப்படிங்கிறவருக்கு ஆயுள் தண்டனை வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதை திறமையாக இந்த வழக்கை நடத்திய ப்ராசிக்யூஷன் செய்த போலீஸ், அதே போல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சரியான தீர்ப்பை கொடுத்த நீதிபதி, இவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். ஏன்னா இந்த போலி சிம் கார்டு என்பது நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பல்வேறு வகையில பயங்கரவாதத்தோடு, அதே போல பிரிவினைவாதத்தோடு, தேசிய பாதுகாப்போடு தொடர்புடையது. ஒரு சின்ன புள்ளிவிவரம் கொடுக்குறேன். அது வந்து 2023ஆம் ஆண்டு, அந்த ஆண்டுக்கான புள்ளிவிவரம் 2024 பேப்பர் வந்திருக்கு. ஏன்னா இந்த செய்திக்கான இந்த பழைய செய்தி புள்ளிவிவரம் தான் எனக்கு கிடைச்சது. அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன் பாருங்க. மேற்கு வங்கத்தில் எல்லைப்புற மாவட்டங்கள்ல, அதாவது மேற்கு வங்கத்துல பங்களாதேஷ் எல்லைப்புற உள்ள மாவட்டங்கள்ல 2023ஆம் ஆண்டு 13,51,934 போலி சிம் கார்டுகள் துண்டிக்கப்பட்டன. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், போலி சிம் கார்டு அந்த பகுதியில் அதிகமா இருக்கு, அந்த பார்டரிங் ஸ்டேட்ஸ், பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அப்ப இந்த போலி சிம் கார்டுக்கும் ஊடுருவலுக்கும், போலி சிம் கார்டுக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன கனெக்ஷன் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த புள்ளிவரம் சொல்றேன், நாம புரிஞ்சுக்கலாம். இதே பாருங்க, நாடு முழுக்க வந்து நீங்களும் நானும் இப்ப எல்லாம் பண்ணா ஒரு ஆள் மேக்சிமம் 9 சிம் கார்டு வச்சுக்கலாம், அதிகபட்சம் 9 சிம் கார்டு ஒரு நபர் வச்சுக்கலாம். 9 சிம் கார்டுகள் அதிகபட்சம் வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய எங்கன்னா மேற்கு வங்கத்துல. மேற்கு வங்கத்துல 4,05,307 பேர் 9 சிம் கார்டுகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து 2023 சென்சஸ். அவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட். இவங்க எல்லாம் வந்து எல்லைப்புற மாவட்டங்கள், கவனிக்கணும். நம்ம கூட 9 சிம் கார்டு, எதுக்கு 9 சிம் கார்டு வச்சிருக்காங்க தெரியாது, இதெல்லாம் யோசிக்கணும். இதுல பாருங்க, 2024 தொலைத்தொடர்பு சட்டப்படி ஒரு நபர் அதிகபட்சம் 9 சிம் கார்டு தான் வைத்துக் கொள்ள முடியும். அதை 6ஆக குறைக்கக்கூடிய திட்டம் இருக்கின்றதா என்று ராஜ்யசபால இப்போ வந்து அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. இல்லை என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஒரு புள்ளிவரத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். கடந்த போன ஆண்டு மட்டுமே வந்து போலி சிம் கார்டுகள் துண்டிக்கப்பட்டதனுடைய மொத்தம் 52 லட்சம் சிம் கார்டுகள் 2023ஆம் ஆண்டு இணைப்பு துண்டிக்கப்பட்டன. 52 லட்சம் சிம் கார்டுகள். அப்ப இந்த போலி சிம் கார்டுகளுக்கும் பயங்கரவாதத்துக்கும், போலி சிம் கார்டுகளுக்கும், இந்த சட்டவிரோத செயல்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெக்சஸ் இருக்கு என்பதை நம்ம பார்க்க முடியும். இது நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்ப நான் உதாரணங்கள் கொடுத்த வந்து வெஸ்ட் பெங்கால பேஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் வெஸ்ட் பெங்கால் மாவோயிஸ்ட் இந்த நெக்சஸ் இருக்கிறதுனால நாடு முழுக்க இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலே பாத்தீங்கன்னா, இவர் கேரளாக்காரர். கேரளாக்காரர் வந்து சிவகங்கையில வந்து இந்த பண்ணிருக்காருன்னா, பண்ண முடிஞ்சிருக்கு என்று சொன்னால், இந்த மாவோயிஸ்ட் நெக்சஸ் எந்த அளவுக்கு சிவகங்கையில ஊடுருவி இருக்கிறது. அப்ப ஏதோ பேர்ல இருக்காங்க, மாவோயிஸ்ட் என்ற பேர்ல இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு பேர்ல, ஒரு அமைப்பு மூலமாக, அப்ப நாடு முழுக்க இந்த போலி சிம் கார்டு மூலமாக வரக்கூடிய நெட்வொர்க்கே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பீகார் எலெக்ஷன்ல பாருங்க, போலி ஆதார் கார்டு, போலி ஓட்டர்ஸ், 35 லட்சங்கிறது இப்ப வெளியில கொடுத்திருக்காங்க. அதோட அதிக எண்ணிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
இப்ப அது வெளியில வந்திருக்கிறது. 35 லட்சம் பேர் வந்து வாக்காளர்களாக வந்து இருக்காங்கன்னா இந்த நாட்டு சேராதவர்கள், இல்லீகலா மைக்ரண்ட் ஆனவங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து நாட்டுக்கு இருக்கு பாருங்க. ஆகவே இந்த போலி ஆதார், போலி சிம் கார்டு எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி தான். நாட்டுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். இந்த ஒரு போலி சிம் கார்டு ஒருத்தர் வாங்குறாருன்னா அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது இல்லையா? அப்ப நம்முடைய ஜுடிஷியரியோ அல்லது நம்முடைய போலீஸோ இப்படிப்பட்ட டெக்னிக்கலான விஷயங்களே வந்து தங்களை அப்டேட் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் இல்லாவிட்டால் இதையே கண்டுபிடிக்க முடியாது. இதுல பாருங்க, கேரளால உள்ள ஒருத்தர் தமிழ்நாடு போலீஸ் கேரளாலையும் இவர் பண்ணிருக்காரு. ஆனா கேரளா போலீஸ் வரைக்கும் ஒன்றும் பண்ணல. முன்னோடியாக தமிழகத்திலே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூஷன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழக போலீஸுக்கு நம்ம உண்மையிலே பாராட்டணும். உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த நக்சல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் வந்து நான் நேற்றைக்கு வந்து ஒருத்தரை நண்பரை பார்த்தேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க போட்டிருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து நக்சல் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், தனியார் பள்ளிக்கூடத்துல, அவர் நகர்ப்புற நக்சலா இருக்கலாம் தெரியாது, ஹிந்து மத விரோத கருத்துக்கள் நடுவில் அப்படி ஊடாக சொல்லி இருக்கிறார். அப்புறம் அந்த பொண்ணு மூலமாக தெரிய வந்து அங்க நம்ம சில பேர் சம்பந்தப்பட்டவங்களை சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். அங்க செய்வாங்களா பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு அந்த அர்பன் நக்சல்ஸ் எந்தெந்த இடத்துல ஊடி இருக்காங்க பாருங்க. நக்சல்ஸ் வந்து தான் என்ன பண்ணாங்க, ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. அதை மூடுவதற்கு இதே நக்சல்களை பயன்படுத்தி தான், மாவோயிஸ்டுகளை பயன்படுத்தி தான் திமுக காய் நகர்த்தியது. ஏன்னா அப்போ வந்து அதிமுகவை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஸ்டெர்லைட்டை மூடிட்டாங்க. இப்ப எந்த நக்சல் உதவியோட ஸ்டெர்லைட் ஆலையை மூட வந்து திமுக முயற்சி பண்ணதோ அதே நக்சல்கள் தான் இப்ப என்ன பண்றாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை வரவிடாம தடுக்கிறாங்க. அப்ப ஹரி பரந்தாமன் இங்க தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதே ஹரி பரந்தா இப்ப வந்து பரந்தூருக்கு வந்து எதிராக நிக்கிறார். நீங்களா போராடணும், வீதிக்கு வாங்க, வன்முறையை தூண்டும்படி அந்த ஹரி பரந்தாமன் பேசுறார். எல்லா நேரத்திலையும் நீதிமன்றத்துல தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சொல்றாரு, மக்களை தூண்டுறாரு, ஆயுதம் ஏந்தி போராடுங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து இவங்களே செஞ்சிருக்காங்க பாருங்க. இவங்க தூக்கி வைத்து கொண்டாடிய இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எந்த நக்சல் மாவோயிஸ்டுகள் தூக்கி வைத்தார்களோ அதே தான் இப்ப வினயா வந்து முன்னிச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு பக்கம். இதே பாருங்க, தமிழகத்துல நான் போன செய்திகளிலே சொல்லியிருந்தேன், இதே நக்சல் ஒருத்தரை பற்றி அவரை வந்து வழக்கு விசாரணை வரும்போது ஜட்ஜு கூப்பிட்டு அவர் வந்து அவருக்கு சேர் போடுங்க, நக்சல்கள்லாம் தியாகிகள், மாவோயிஸ்டுகள்லாம், காஞ்சிபுரம் கோர்ட்ல அப்படி சொன்ன ஜட்ஜி மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஏன் எடுக்கல? இப்போ ஒரு மாவோயிஸ்ட் நக்சலை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தே ஆர் டேஞ்சரஸ் டு த நேஷன். வெளிப்படையாக கோர்ட் வளாகத்திலே ஜட்ஜி ஒருத்தர் அந்த நக்சலை வந்து சேர் போட்டு உட்காரிச்சு மரியாதை தியாகி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மேல ஏது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல என்பது நம்முடைய கேள்வி, ஆதங்கம். ஆகவே இதை பாராட்டுகிறோம். இதே போல நக்சல் அமைப்புகள் என்ற பெயரிலே நம்முடைய மக்களை வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அமைப்புகள் பல இடங்கள்ல ஊடுருவி இருக்கிறார்கள். அதை இனம் கண்டு களையெடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். புதுச்சேரி கவர்னராக, லெப்டினன்ட் கவர்னராக கூட இருந்தாங்க கிரண் பேடி, ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ், பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க. அவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை அவங்களுடைய ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்திருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டரை மேற்கோள் காட்டி தான் சொல்கிறாங்க. இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அந்த கவர்மெண்ட்டு, ஆர்மி, ஐஎஸ்ஐ எது வேணாலும் சொல்லலாம், இவங்களுடைய ஆதரவோடு இந்தியாவில் 300க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மாத சம்பளமே கொடுக்கப்படுகிறது. அவங்களுடைய வேலை என்னன்னா, இந்தியாவில் ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வகையில் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும், பேசணும், ஏதோ ஒன்று செய்யணும். அதற்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க? நம்முடைய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் இதே வேலை தான் செஞ்சான். வெள்ளைக்காரன் எப்படி செஞ்சா சர்ச் மூலமா செஞ்சான். வெள்ளைக்காரன் போன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் அதே வேலையை கண்டினியூ பண்ணி இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதே போல ஆட்களை அங்கங்கே நியமித்து
பிரிவினையை ஏற்படுத்தி அந்த பிரிவினையை வைத்து அறுவடை செய்வார்கள். அவங்க ஆள் பிடிக்கிறதுக்காக அதை செய்வாங்க. தொடர்ந்து சர்ச்சை செய்து கொண்டே இருக்கு ஒரு பக்கம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல நடவடிக்கை எடுத்தது பிளாகர்ஸ் பல பேர். ராஜஸ்தான்ல கூட ஒரு பெண்ணை கைது பண்ணாங்க. அவங்க கேரளா டூரிசம் வந்து கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பிளாகர்ஸ் வந்து சைனா கூட்டு போறாங்க. சைனா கூட்டு போய் சைனாவை பத்தி பெரிய பெரிய ஒரு அப்படியே பிரமிக்கத்தக்கமா சில இடங்களை காமிச்சு காசை கொடுத்து ஃப்ரீ அப் அண்ட் டவுன் கூட்டு போயிட்டு நீங்க இந்த மாதிரி நியூஸ் போடுங்க நியூஸை கொடுக்குறாங்க. இவன் பிளாக்ல போடுறாங்க. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட மொபைல் தான் எல்லாத்துக்கும் வந்து பல பேருக்கு வந்து ஒரு ஃபேசினேட்டிங் ஒரு யூடியூப்போ உள்ள அதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க யூத்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பரப்புவது பிராட்காஸ்ட் பண்ணுவதற்கு மெயின் ஸ்ட்ரீமை விட வந்து இன்னைக்கு மொபைல் வந்து பெரிய அளவு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பிளாகர்ஸ் இவங்க மத்தியில வந்து ப்ரோ சைனீஸ்க்கான ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை வந்து ஏற்கனவே சைனா ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா அதே சைனாவே பாகிஸ்தானுக்கு காசு கொடுத்துருக்கலாம். நான் வந்து ப்ரோ சைனீஸ்க்கான ஒரு ப்ராபகண்டாவை நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன். நான் அது பண்றேன், இந்த உனக்கு காசு, நீ என்ன பண்ணு, ஆன்டி இந்தியா நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய வேலை நீ பண்ணு. நீ பண்ற நான் பண்றது ஒரே வேலை தான், எல்லாத்துக்கும் ஆதாயம் தானே, 2 பேரும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்படி பிளான் பண்ணிருப்பாங்களோ நமக்கு தெரியாது, இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா பாருங்க, நேரடி யுத்தம் நேருக்கு நேர் வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து வந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லை 3 நாள்ல கலந்து போயிடும். அடுத்த நாள்ல பாகிஸ்தானும் இருக்காது. அமெரிக்கா கூட நிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய இதான் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தை எரிச்சு சொல்லுவாங்களே, அதான் ஆச்சு. சைனாவும் போயிடும். சைனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு ஆபரேஷன் சிந்தூர்ல. 2 நாள்ல தெரிஞ்சு போச்சு, 72 மணி நேரத்துல. அதனால நேரடியான வார் வந்தால் நம்முடைய we are technically more superior than any other country in the world. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த வார்ஃபேர்ல இப்ப ரஃபேலோ மற்ற ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய பல S-400 வாங்கியிருக்காங்க இல்லையா, அதை வாங்கி நம்முடைய இண்டிஜினியஸ் சிஸ்டத்தை அதை வச்சு அப்கிரேட் பண்ணிருக்காங்க, மாடுலர்லி அப்கிரேடட். அப்ப இது எந்த மாதிரி பண்ணிருக்காங்க ரஷ்யாக்காரனுக்கு தெரியாது. சோ இது இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் பண்ணிருக்காங்க. அப்ப வார்ஃபேர்ல ஜெயிக்க முடியுது. அப்ப என்ன பண்ண முடியும், ஒரு நிழல் யுத்தத்துல வேறு வகையான ஒரு பொய்யான யுத்தத்துல இந்த நாட்டை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதுல ராமாயணத்துல பார்ப்போம், ராமரை நேருக்கு நேர் இருந்து ஆயுத போரில் எதிர்கொள்ள முடியாமல் பயப்பட்ட இந்திரஜித்தோ அல்லது ராவணனுடைய மகன் இந்திரஜித்தோ ராவணனோ என்ன பண்ணுவாங்கன்னா மாயப்போர் புரிவாங்க. அந்த மாயப்போர்ல உண்மையிலே ராவணன் எங்க இருக்கான், உண்மையிலே ராமன் எங்க இருக்கான், ஒரு மாய சீதையை வெட்டி கொள்ளுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்ப குழப்பி அந்த குழப்பத்தின் மூலமாக போரில் வெற்றி பெற முடியுமா என்று முயற்சி செய்வார்கள் என்று நம்ம படிச்சு புராண கதைகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மாயப்போர் தான் இது. ஆகவே மக்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இது நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதுல பாருங்க, இந்த மாதிரி போர் புரியா என்பது கூட யாருக்கும் தெரியாது. அதான் மாயப்போர் நான் சொன்னேன். இப்ப நீங்க சமீபத்துல பார்த்திருக்கலாம், வந்து தமிழ்நாட்டுல எப்பயுமே வந்து ஹிந்தி அடக்கி ஒழிக, மொழி போர், தமிழ் ஒழிகிறது, ஹிந்தி வாழ்கிறது எல்லாம் ஏற்கனவே பேசிட்டு இருப்பாங்க. இங்க உள்ள MP வெங்கடேஷ் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் தான் பேசுவாங்க. அதான் தமிழக அரசியல். இப்ப ஃபுல்லா கீழடி வச்சு பேசிருக்காங்க, தமிழ் நாகரிகத்தை தமிழ் ஏற்க மறுக்கிறார்கள். ஆமா. இப்ப இதே போல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹிந்தியை வைத்து வந்து மகாராஷ்டிரால ஒரு சிறிய பிரச்சனை. ஆனா அவங்க பெரிய அளவுல கொண்டு போல, அங்க ஆரம்பித்து இருக்குதானு. அதே போல பெங்களூர்ல, கர்நாடகால. அப்ப இதெல்லாம் இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இதே போல அங்கங்க சில பேர் வந்து லோக்கல் இன்ஃபுளுசர்ஸ் ஒரு குறுகிய வட்டத்துல இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து ஒரு சின்ன வித மாதிரி போடுறாங்க. அதை உடனே பெரிதுபடுத்துவதற்கு இங்க உள்ள பல நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸ் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் அது. நம்முடைய அரசாங்கமும் இதே போல எப்படிப்பட்ட ஒரு மாயப்போரை எப்படி எதிர்கொள்ளும் என்பதற்கான ஒரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து உண்மையிலே வந்து இந்த பிரிவினையை வந்து எதிர்கொள்வதற்கு மருந்து நம்முடைய ஒற்றுமைத்தன்மையை நம்ம புரிய வைக்கணும். அதுதான் நமக்கு வேற என்ன பண்ண முடியும். இப்போ ஒரு ஆன்டிபயாட்டிக்னா என்ன, அந்த ஒரு வைரஸ் ரொம்ப சரி பண்றதுக்கு இன்னொரு ஒரு டோஸ் கொடுப்பாங்க. அதனால பிரிவினைக்கு டோஸ் வந்து ஒற்றுமை தான். நம்முடைய மதத்துல உள்ள ஒற்றுமைத்தன்மையை நம்ம சொல்லணும். அதான் அதுக்கு மருந்தா நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப பாருங்க, 63 நாயன்மார் பத்தி சொல்றோம். இன்றைக்கு வந்து DMK மீட்டிங் வந்து இதுல நடந்ததுன்னா
அந்தியூர் செல்வராஜ் ஸ்டாலின் ஒரே இடத்துல இருக்க முடியாது, மேலே கீழே தான் இருக்க முடியும். ஸ்டாலின் மேல அந்தியூர் செல்வராஜ் கீழே, ஏன்னா வேற கேஸ்ட், அவர் கீழே தான் இருக்க முடியும். ஆனால் 63 நாயன்மார்கள் எந்த கேஸ்ட் வச்சு இந்த நாயன்மார்கள் மேல கீழே இல்லை, எல்லாம் ஒரே லைன், ஈக்குவல் ஸ்டேட்டஸ். எல்லா கோயிலும் அதுதான். அதுல குயவனார் இருக்கிறார், திருநீலகண்ட குயவனார் இருக்கிறார், காரைக்கால் அம்மையார் இருக்கிறார், சம்பந்தர், அப்பர், எல்லாருக்கும் ஒரே ஒரே ஸ்கேல் தான், ஒரே லெவல் தான் இல்லைங்களா? இவர் கண்ணப்ப நாயனார், எல்லாருக்கும் ஒரே நம்ம இடம் தான் கொடுக்குறோம். ஆகவே இந்த சைவமோ வைணவமோ எல்லா ஜாதியை சேர்ந்து ஆழ்வார்களா இருந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே ஒற்றுமை வலியுறுத்துகிறோம். இந்த கருத்தை நம்ம மறந்து போன இந்த கருத்தை தெரியப்படுத்தினாலே இப்படிப்பட்ட பிரிவினவாதங்கள்லாம் ஓடி போயிடும். இந்த பொறுப்பு நம்ம செய்யணும் அவசியம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஹிந்து திருமணங்கள் எதுவா இருந்தாலும் என்ன சொல்றோம்னா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்றோம். இந்த அருந்ததிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, they are twin stars. ஏன்னா ஸ்டாருங்கிறது ஒரு ஸ்டார், ஒன்ன சூரியனை சுத்தி பூமி வருது, பூமி சுத்தி சந்திரன் வருது, ஒன்ன சுத்தி ஒன்னு வரும். ஆனா இந்த அருந்ததி மட்டும் என்னன்னா, ரெண்டு ஸ்டார் ஒன்னு சுத்தி வரும். அப்போ ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி ட்வின் ஸ்டார் போல இருக்கணும் என்பதை காட்டுவதற்காக அருந்ததி அந்த காலத்திலே பார்க்க சொல்லியிருக்கார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் அப்படி சொல்றாங்க, சயின்டிபிக் ரீசன்ஸ். ஆனால் நம்முடைய புராண கதைப்படி என்னன்னா, அருந்ததி ஒரு கற்புக்கரசி, ஒரு பெண்மணி அருந்ததியை போல வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அருந்ததியை பாருன்னு சொல்றாங்க. அந்த அருந்ததியுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் நான்கு என்று சொல்லக்கூடியவர்கள் அருந்ததியர்கள். அவங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு? நாம இன்னைக்கு அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தவர்கள் சொல்லிட்டோம். ஆனா நீங்கள் போற்றப்பட்ட ஒரு பெண்மனுடைய வம்சத்தவர்கள் அப்படிங்கறத அவங்களுக்கு நினைவுபடுத்தணும். நமக்கே தெரியாது, மறந்து போயிட்டோம் இல்லைங்களா? ஆகவே இந்த குறைபாடு நம்மகிட்ட இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மலம் அள்ளக்கூடியவர்கள் ஒரு சமுதாயத்துல இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு மலம் அள்ளக்கூடிய, மனித மலம் தூங்கக்கூடியதை நீர்த்தி விட்டார்கள். அதனால இப்ப யாரும் மலம் அழுவதில்லை. ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, குப்பை அள்ளிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பழக்கம் எப்போ வந்தது பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலி முகலாயர் ஆட்சி காலத்துல அவன் தான் முதல்ல கக்கூஸ் கட்டுறான். அதுக்கு முன்னால கழிப்பறை நம்ம நாட்டுல கிடையாது, இயற்கையாக போய் இப்ப கூட பல கிராமங்கள் அப்படிதான் இருக்கிறது. நம்ம பழக்கமே அதுதான். அப்ப முகலாய அரசர்கள் அந்த கழிவறை கட்டும் போது யார் யார் மதம் மாற மறுத்தார்களோ, மதம் மாற மறுத்தவர்களை நீ என்னுடைய மலத்தை எழு என்று சொல்லி அவனை மலத்தள்ளக்கூடிய வேலையை கொடுத்து ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் ஒதுக்கி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை கொடுத்த போது கூட அவங்க யாரும் மதம் மாறல. 800 ஆண்டுகள் மதம் மாறாம இந்துக்களாக இன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் போற்றணுமா இல்லையா? இந்த வரலாறு மறந்து போயிட்டோம் நம்ம. ஆகவே நம்முடைய இந்து சமுதாயத்துல பிரிவினை ஏற்படுத்தியது யார், ஒற்றுமை எங்க எப்படி இருக்கிறது, இதை நம்ம புரிந்து கொண்டு இந்த சரியான கருத்தை சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிளாகரோ அல்லது இந்த சோசியல் மீடியாவோ ஒன்றும் செய்யாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த பாசிட்டிவ் ப்ரோஆக்டிவ் ரோல் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ப்ரோஆக்டிவ் ரோல் நாம் செய்ய முடியும். அதை நாம் முடிந்த அளவு செய்வோம். சென்ற செய்தியில நீங்க சொல்லும் பொழுது இந்துக்கள் ஒற்றுமையின் மூலம்தான் பிரிவினையை நாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்போதும் நடந்துவிடக்கூடாதுன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் தான் ராகுல் காந்தி. அவர் யாரை பார்த்தாலுமே நீங்கள் எஸ்சியா, ஓபிசியா, எஃப்சியா, ஃபார்வர்ட் கேஸ்டா அப்படியே தான் கேட்கக்கூடியவர். இராணுவத்திலே எத்தனை பேர் இருக்காங்க, ஜேர்னலிஸ்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அது மாதிரி பல இடங்களில் போய் பிளவு ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். அவர் கேரளாவில் பேசுகிறார். அது ரொம்ப, அவர் சில நேரங்களில் பேசும் பொழுது அது காமெடியாகும், சில நேரங்களில் பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப ஆபத்தான விஷயங்களை பேசுவார். சில நேரங்களில் நம்ம ஏதோ புதுசாக பேசுகிறோன்னு பேசிட்டு ஒரு கடைசியில் அது காமெடியில் கொண்டாந்து முடிஞ்சிடும். பார்க்குறோம், இண்டி கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அதில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இண்டி கூட்டணி. எதுக்காக இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிக்காது, அதெல்லாம் ஒரு பக்கம். நேற்று அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. இன்னைக்கு இண்டி கூட்டணியுடைய கூட்டம் ரொம்ப நாளைக்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது தான் நடந்து இருக்கிறது. அதோடைய முகூர்த்தமாக ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் இனிமேல் இண்டி கூட்டணியிலேருந்து இல்லைன்னு விலகிட்டாங்க. அந்த கேரளா நடந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்கிறார். என்னன்னா, நான் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஸை நான் ஒரு ஆள் தான் எதிர்த்து போராடி கொண்டு வருகிறேன். ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை, அந்த ஆர்எஸ்எஸ் எப்படி சித்தாந்தத்தை எதிர்த்து நான் எப்படி போராடுகிறேனோ அதே போல கம்யூனிச சித்தாந்தம் அது ரொம்ப மோசமானது, அதை எதிர்த்து நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு.
காரணம் அது கேரளாவில் பேசுறதுனால சொல்றாரான்னு இல்லை, ஆனால் அந்த மோசமான அந்த ஐடியாலஜியோடு சேர்ந்து தான் இண்டி கூட்டணியிலையும் இருக்குது. அது எப்படிங்கிறது மக்களுக்கு புரியல. அதை டிரான்ஸ்லேட் ஒருத்தர் மலையாளத்தில் பண்ணுறாரு, ஒரு லேடி தான் பண்ணாங்க. அவங்க அதை எப்படி சீரியஸாக எடுத்து அதை சிரிக்காமல் கொள்ளாமல் எப்படி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்களே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இண்டி கூட்டணிங்கிறதே நீங்கள் சொன்னபடி அவங்களுக்காக எந்த கொள்கையுமே கிடையாது. ஒரே கொள்கை என்னன்னா மோடியை எதிர்க்கணும். அப்ப ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு ஆன்டி, ஒரு நெகட்டிவ் கொள்கை தான் இந்த ஆளை எதிர்க்கணும் என்பதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லிக்காய் மூட்டை போல என்று சொல்லுவாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கட்டி வச்சிருக்கோம், எடுத்துட்டா கடன்னு எடுத்தா உடனே உருண்டு ஓடிடும். எடுத்து விட்டா கூட அந்த மோட்டையில அந்த இதுல வந்து சின்ன ஒரு விரிசல் வந்தா கூட அது வழியா ஒரு நெல்லிக்காய் உருண்டு ஓடிடும். இப்ப ஆப் ஓடி போன மாதிரி. அதனால இந்த கூட்டணியுடைய பலம் என்பது இவ்வளவுதான். இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ராகுல் காந்தி பத்தி சொன்னீங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, ராகுல் காந்தியை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, அவர் நகர்த்தி பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சோரஸ் இருப்பாரு, அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் பின்னாடி தெரியும் என்று சொல்லுவார். அவர் சொன்ன கருத்தை வந்து நான் ஆமோதிக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சோரஸுடைய ஊதுகுழல் போல, அல்லது வந்து அமெரிக்கா அவங்க சொல்லக்கூடிய பிரிவினைவாத கோஷ்டி இருக்குல்ல, அதனுடைய ஊதுகுழல் போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சொன்னோம்னா, இவர் பேசக்கூடிய சில பேச்சுகளுக்கு வேற வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில பல பேர் போய் அதுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி மறுபறிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார். அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய பிக்கெஸ்ட் லயபிலிட்டி வந்து இந்த இவர் ராகுல் காந்தி. இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, கார்கே தலைவரா வந்திருக்கார். ராகுல் காந்தி இந்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து குறைவான சீட்டுகளை ஒவ்வொரு தேர்தலும் குறைவான சீட்டுகளை பெற்றுக்கொண்டு வந்தது. கார்கே வந்த பிறகு மேல வந்திருக்கு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ராகுல் காந்தி இருக்க வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து நிச்சயமாக வந்து வளர்ச்சி இருக்காது. ஆனா இந்த கார்கேவும் அசெப்ட் பண்ண மாட்டேங்கிறார். ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா கேட்டா வந்து மேலிடம் காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும். அப்ப இவர் என்ன இடம், கீழிடம் தெரியல. இவர் தான் தலைவர், இவரே முடிவு பண்ணி சொல்ல வேண்டியதானே? அல்லது மற்ற தலைவர்களை கேட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப ஒப்புக்கு தான் தலைவராக இருக்கிறாரே தவிர உண்மையிலே மேலிடம் வந்து அந்த சோனியாவுடைய குடும்பம் தான் இருக்கின்றது என்பதை சொல்லாமல் சொல்லி புரிய வைத்திருக்கிறார். அப்ப இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய குடிமை முழுக்க முழுக்க அந்த குடும்பத்திடம் தான் இருக்கிறது. கார்கே என்பது ஒப்புக்கு தான். இவருடைய லகான் முழுக்க வெளிநாட்டில் இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டை இயக்கி வைப்பதற்காக இப்படி ஒரு அமைப்பாக இருப்பது போல காங்கிரஸ் கட்சி மாற்றப்பட்டு விட்டு என்பதுதான் வந்து நம்ம ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இவங்க தான் வந்து இந்த இண்டி கூட்டணிக்கு தலைமையா யாரும் ஏத்துக்கல, தலைமை தாங்கதான் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆக இது எப்படி ஒரு பெரிய ஆபத்துனா பாருங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல வலிமையான எதிர்கட்சி வந்து இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு அவசியம். ஜனநாயகத்துக்கு அடிப்படை அது. எப்படி ஆளுங்கட்சி மெஜாரிட்டியில் இருக்கணுமோ அதே போல தேசிய சிந்தனை உள்ள, தேசிய நலனில் அக்கறை உள்ள, சாவரனிட்டி பத்தி அதை பிளவு பேசாத ஒரு எதிர்கட்சி வலிமையான கட்சியா இருந்தால்தான் ஜனநாயகம் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, வலிமையான எதிர்கட்சியும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைமையும் பிரிவினையை பேசக்கூடிய, பிரிவினையை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு தான் இன்னைக்கு அங்க இருக்கு. ஆகவே நாட்டுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு துரதிர்ஷ்டமா நான் பாக்குறேன். ஒரு வலிமையான எதிர்கட்சி இல்லாத ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு என்று கருத முடியும். இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெருசா பொருட்டா நம்ம கருத முடியாது. அப்ப இருக்கும், போகும், வரும், அவ்வளவுதான். அது ஒரு வலி. எத்தனை நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் நிறைய ஆனாலும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாம் தனித்தனி ஆள் தான். தனித்தனி ஆள் ஒன்னா கட்டி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்திய கூட்டணியுடைய பலம் என்பது ஒன்றும் சொல்ல முடியாது. பாருங்க, நீங்க பாருங்க, இப்ப ஆப் வெளியில போயாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப வெளியில போனானா, மானமுள்ள கட்சியா இருந்தா போயிருக்கணும் இல்ல. ஆகவே போக மாட்டாங்க, ஒன்னா இருப்பாங்க. யார் என்ன திட்டினாலும் ஒன்னா. ஏன்னா இவங்களை ஒரே நோக்கம் வந்து எப்படியாவது வந்து அதிகாரத்துல தனக்கு எக்ஸ்ட்ரா சீட் கிடைக்குமா மோடி எதிர்ப்பதன் மூலமாக, அதுதான் நோக்கமே தவிர உண்மையிலே வந்து எந்த விதமான கொள்கை லட்சியம் எதுவும் இல்லாத ஒரு கூட்டணி தான் இந்த இண்டி கூட்டணி. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ட்ரீட் டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
வரும் திங்களன்று மீண்டும் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.